ஸோ ஆஸ்ட்ராலஜியில் இருக்கிற உண்மை என்ன? பிகாஸ் ஒரு பக்கம் அதை முழுக்க முழுக்க நம்புகிற ஆளுங்க இருக்காங்க, பட் அட் சேம் டைம் அவங்கள எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஆஸ்ட்ராலஜின்ட்டு ஒரு ஸ்கேமு, ஜோசியம்னு ஒரு ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒரு கும்பல், ஆஸ்ட்ராலஜி உண்மை, ஜோசியம் உண்மை, என் லைஃப் அதனால தான் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல். ஸோ இந்த கும்பலில் யார் ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் காமனாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிலீஃப் தான். ஓகேவா? இவங்களோட பிலீஃப் என்னன்னா இட் ஒர்க்ஸ். இவங்களோட பிலீஃப் என்னன்னா டசன்ட் ஒர்க். பட் அட் த சேம் டைம் ரெண்டுமே பிலீஃப்ஸ் தான். ஓகேவா? நான் ஆல்ரெடி என் சேனலில் பல தடவை நம்ம பிலீவ்ஸோட பவர் பற்றி நான் பேசியிருக்கேன். வாட் எவர் யூ பிலீவ் தட் வில் பி த ட்ரூத் இன் யோர் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் என்ன சண்டை வருது ஆர் ஆர்குமெண்ட்ஸ் வருதுன்னா, ஸோ த ஆர்குமெண்ட் ஹியர் இஸ் பிலீவர்ஸ் இதுதான் உண்மை, திஸ் இஸ் த ட்ரூத் அப்படின்னு நம்புறாங்க. நான் பிலீவர்ஸும் திஸ் இஸ் த ட்ரூத் அப்படின்னு நம்புறாங்க. இந்த ட்ரூத் என்னன்னா ஜோசியம் வந்து உண்மை, இந்த ட்ரூத் என்னன்னா ஜோசியம் வந்து பொய், அது ஒரு ஸ்கேம். அண்ட் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் பிலீவர்ஸ்க்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் ஒர்க்குன்ற மாதிரி தான் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த யூடியூப்ல வந்து ஐ எம் எக்ஸ்போசிங் ஆஸ்ட்ரோடாக்ன்ற ஆப் வந்து ஒரு பொய்யான ஆப், ஸ்கேம் பண்ணுறாங்க மக்களை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க சேட் பண்ணி பார்த்துருக்காங்க, பட் அவங்க அந்த ஜோசிக்காரங்க, அந்த பக்கம் இருக்கிற ஜோசிக்காரங்க பெருசாக எந்த ஒரு வேல்யூபிள் எதுவுமே சொல்லலை. ஓகே, ஸோ ஃபார் த நான் பிலீவர்ஸ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜோசியம் ஹஸ் ஆல்வேஸ் பீன் என்னடா இது ஒன்றுமே நடக்கல, இதில் என்னடா இவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, முட்டாள்தனமாக இருக்குது, மூட நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்கிறோம். அண்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இட் இஸ் ட்ரூ. பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்ஸ் தே பிலீவ் ஜோசியத்து மேலே தே ஹாவ் ஆட்ரிபியூட்டட் தேர் ஓன் பவர் ஆன் டு ஜோசியம், ஆன் டு ஆஸ்ட்ராலஜி. ஓகேவா? ஸோ அவங்க அதீத நம்பிக்கையால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், தேர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பின் இந்த ஆஸ்ட்ராலஜினால தான் என் லைஃப் பெட்டராக இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்ட்ஸில் எந்த ஸ்டாண்ட் உண்மைன்னு எடுத்துப்பீங்க? There is no truth in reality other than what the subconscious mind accepts as truth. உங்க subconscious mind எந்த விஷயத்தை உண்மை அப்படின்னு நம்புதோ that will be true in your reality. For example, பொண்ணுங்க எல்லாருமே சீட்டர்ஸ், பொண்ணுங்க யாருமே சரி கிடையாது, இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாருமே பசங்களை ஏமாத்துவாங்க அப்படின்ற ஒரு பிலீஃப் உங்களுக்கு இருக்குன்னா that will be true for you. நீங்க பார்க்குற அத்தனை பொண்ணுங்களுமே உங்களை ஏமாத்துற மாதிரி தான் வருவாங்க. Because that is the frequency you are in, that is the identity you are in. ஓகே, ஆர் பொண்ணுங்களாம் அப்படி கிடையாது, இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க, இந்த காலத்து பொண்ணுங்க யாருமே என்ன ஏமாற்ற மாட்டாங்க, எனக்கு வர என்கிட்ட பேசுகிற பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக லாயலாக இருக்கிற பொண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பிலீஃப் வச்சுருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுவும் தட் வில் பி ட்ரூ ஃபார் யூ. ஸோ இந்த இடத்துல பிலீவர்ஸும் சரி நான் பிலீவர்ஸும் சரி எங்கே தப்பாக போகிறாங்கன்னா அவங்க ரியாலிட்டியில் ட்ரூ. ஓகே, நான் பிலீவர்ஸ்க்கு என்னடா மூட நம்பிக்கை, இன்னுமையான அந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா அவங்க ரியாலிட்டியில் அதான் உண்மை, அவங்க ரியாலிட்டியில் அதான் ட்ரூத். ஓகே, அண்ட் இங்கே மெயினான விஷயம் என்னன்னா தீஸ் பிலீவர்ஸ் தே யூஸ் ஆஸ்ட்ராலஜி. ஓகேவா? அவங்க ஆஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணி தே சி சக்ஸஸ். இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஓகே, பிகாஸ் there's no ரீசன் அவங்க வந்து இதை நம்பணும், இதை நம்புறதுனால வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு they have actually proven in their own life. ஓகே, அவங்களோட சக்ஸஸ், அவங்களோட நல்ல விஷயங்கள், அவங்க வாழ்க்கையில் வந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவங்க ஜோசியம்னால தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது இட்ஸ் தேர் லைஃப். அவங்க தான் சொல்ல முடியும் எது உண்மை எது உண்மை இல்லைன்னு. ஸோ அவங்க வந்து ஜோசியத்து மேலே நம்பிக்கை வச்சு அவங்க நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்குன்ற பட்சத்தில் who are we to deny it? Who are we to say இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு? அஃப்கோர்ஸ் இதை வச்சு ஸ்கேம் பண்ணுறவங்களும் எக்கச்சக்க பேர் இருக்காங்க, பட் நான் அதை பற்றி பேசல. ஐ எம் டாக்கிங் அபவுட் த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் who believe in astrology. ஓகே, ஸோ இந்த பிலீவர்ஸ்க்கு எல்லாருக்குமே they have faith, and this is a very key word, they have faith. ஓகே, என்னதான் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் பார்க்க முடியலனாலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும், நாளைக்கு நல்லது நடக்கும், இந்த பர்டிகுலர் டேட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க ஒருத்தவங்க ஒரு ஜோசியக்காரர் சொல்லி அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இட்ஸ் நாட் பிகாஸ் அந்த ஜோசியக்காரன் பவர்ஃபுல், அந்த ஜோசியக்காரன் வந்து எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் பிகாஸ் அவங்க ஓன் பிலீஃபை அந்த ஒரு பர்சன் மேலே வச்சதுனால மட்டுமே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ நீட் டு ரியலைஸ் இஸ் ரியாலிட்டி இஸ் மீனிங்லெஸ். ரியாலிட்டின்ற பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது. என்ன ஒரு இன்சிடென்ட், என்ன ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ், என்ன வேணால் நடக்கட்டும், அது எதுக்குமே மீனிங் கிடையாது. நம்ம தான் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் we are the ones who are giving meaning with our own consciousness, with our own awareness. ஸோ நம்ம அவேர்னஸ் யூஸ் பண்ணி
நம்ம மீனிங் தரும், நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் மீனிங் தரும். அண்ட் நம்ம ஹியூமன்ஸோட டெண்டன்சி என்னன்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம எப்பவுமே யோசிப்போம். ஒரு விஷயம் ரேண்டமாக நடக்குது, ஒரு விஷயம் வந்து விதவுட் எனி மீனிங் ஒரு விஷயம் நடக்குதுன்னா வி வாண்ட் டு கிவ் இட் மீனிங். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டேட், அதாவது ஒரு இப்போ 12ஆம் தேதி எவ்ரி மாதம் 12ஆம் தேதி எனக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, இனிஷியலி லாஸ்ட் மந்த் 12th இந்த மந்த் 12th டேட் அப்போவும் ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா, ஓகே அப்போ 12th டேட் ஆனால் இந்த கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னு இந்த மைண்ட் ஸ்டார்ட்ஸ் டு சி பேட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ அந்த இடத்துல வி ஆர் த ஒன் ஹூஸ் கிவிங் மீனிங் டு தட். ஸோ வி ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் இட். ஓகே, அப்போ அடுத்த மாதம் 12ஆம் தேதியும் ஏதாவது விஷயம் நடக்க போகுது, அப்போ நான் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் இட், யூ ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங் இட். ஓகே, ஸோ ரியாலிட்டி இஸ் மீனிங்லெஸ். ஸோ ஃபார் த பிலீவர்ஸ், இவங்க வந்து ஒரு ஒரு ஆஸ்ட்ராலஜர் கிட்ட போகிறாங்க, ஒரு ஜோசியங்காரங்கிட்ட போகிறாங்க. ஓகே, அவங்க ஏதோ ஒரு அட்வைஸ் தரான். இவங்க இந்த அட்வைஸ் தான் எல்லாமே, இந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணால் எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும், எனக்கு நல்லது வந்து சேரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்கன்ற பட்சத்தில் these believers are the ones who are giving power to the advice, not the actual advice itself or not the astrologer. ஓகே, அந்த அட்வைஸ் மேலேயும் அந்த ஆஸ்ட்ராலஜர் மேலேயும் எந்த ஒரு பவரும் கிடையாது. ஓகே, இதே வந்து ஒரு பிலீவராக இல்லாமல் ஒரு நான் பிலீவராக இருக்காங்க, அவங்க இந்த அட்வைஸை கேட்குறாங்கன்னா யாரா இவன் முட்டா பையன் சொல்லிட்டு அவங்க பார்த்து போயிட்டே இருப்பாங்க. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க பவரை அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்காததுனால அதுலேருந்து நல்லதும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, கெட்டதும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகே, அகைன் லெட்ஸ் சே இந்த ஆஸ்ட்ராலஜர் அட்வைஸ் தரார், அதாவது அடுத்த 2 monthsக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயம் மோசமாக போகும், ஸோ அதனால நீங்கள் இந்த பரிகாரம்லாம் பண்ணணும்னு சம் புல்ஷிட் இதை சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஓகே, நவ் தீஸ் பிலீவர்ஸ் ஆர் பிலீவிங் தட் ஓகே எனக்கு கெட்டது நடக்க போதும். ஓகே, நவ் இந்த அஸ்ட்ராலஜர் அவர் ப்ரிடிக்ட் பண்ணல இப்படிலாம் நடக்கும்ட்டு, அது உங்களை நம்ப வைக்கிறாரு. அந்த நம்பிக்கையால தட் பிலீஃப் தான் அந்த கெட்ட சர்க்கம்ஸ்டன்ஸ் உருவாக்குது. ஸோ கெட்ட சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும்போது ஐயோ அன்னைக்கே ஜோசியக்காரர் சொன்னார், அஸ்ட்ராலஜர் சொன்னார், அப்போ அது உண்மைதான், அப்போ ஜோசியம் உண்மைதான் போல, ஓ மை காட் அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. பட் இதுவே ஒரு நான் பிலீவர் போறான், அவனுக்கு ஜோசியம் சுத்தமா நம்பிக்கை இல்லைன்ற பட்சத்துல அவன் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அது நல்லா இருக்காதா, 2 மாசம் நல்லா இருக்காது, நீ யாரா சொல்றது, சூப்பரா இருக்கும் என்னோட ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான்ற பட்சத்துல அவனுக்கு எந்த ஒரு பேட் சர்க்கம்ஸ்டன்ஸும் நடக்க போகிறது கிடையாது. பிகாஸ் he will not expect it. ஓகே, he doesn't believe in it, he doesn't expect it. ஓகே, ஸோ இந்த பிலீவர்ஸ்க்கு இது வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி. ஓகே, தன்னைத்தானே குத்திக்கவும் அது உதவும், ஆனால் நல்ல விஷயங்கள் நல்ல சர்க்கம்ஸ்டன்ஸ் உருவாக்கவும் அது உதவும். ஸோ இட்ஸ் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். இப்போ ஆஸ்ட்ராலஜர் வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் தே பிலீவ் இன் இட் தே ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங், ஓகே அவர் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு எப்பவுமே நல்லதாக நடக்க போகுது, எனக்கு ஐ எம் கோயிங் டு சக்ஸஸ் அப்படின்னு தே வில் கம் இன் டு அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் சக்ஸஸ். ஓகே, ஸோ பிலீவர்ஸ் கிட்ட டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் இருக்கு. பட் இதுவே நான் பிலீவர்ஸ் பார்ப்போம். ஸோ நான் பிலீவர்ஸ் கிட்ட என்ன பிரச்சனைனா, என்ன பிரச்சனைனா தே டோன்ட் ஹேவ் ஃபெய்த். ஆணித்தரமான ஃபெய்த் எந்த ஒரு விஷயத்து மேலேயும் இல்லை. ஸோ ஆணித்தரமான ஃபெய்த் எது மேலேயும் இல்லை. அவங்களுக்கு மேலேயும் ஃபெய்த்தில் நம்பிக்கை கிடையாது, ஒரு ஹையர் சோர்ஸ் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, ஆர் ஃபிசிக்கல் பொய்யான சாமியார்கள் அவங்க மேலேயும் நம்பிக்கை கிடையாது. ஸோ எது மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் தே ஸ்டே ஸ்டக். ஓகே, ஸோ நீங்கள் யூனிவர்ஸ் மேலே நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வைக்கிறீங்க, நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க, ரெண்டுமே ஒன்று தான். பிகாஸ் யூ ஆர் காட், யூனிவர்ஸ் இஸ் காட், எவ்ரி திங் இஸ் அ பார்ட் ஆஃப் காட், எவ்ரி திங் இஸ் பார்ட் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் உங்களை அதீதமாக நம்புறீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஹையர் சோர்ஸை நம்புறீங்கனாலும் சரி, இட்ஸ் கோயிங் டு அந்த ஃபெய்த்னால யூ வில் ஸ்டார்ட் டு சி பெட்டர் திங்ஸ், யூ ஸ்டார்ட் டு சி மோர் பாசிட்டிவ் திங்ஸ் இன் யூர் லைஃப். ஓகே, ஸோ இந்த பிலீவர்ஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனையும் அதுதான், அவங்களுக்கு நடக்கிற பலன்களுக்கான காரணமும் அவங்களோட நம்பிக்கை தான். ஓகே, ஸோ ஹவு கேன் வி யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன்? இப்போ நம்ம அந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஆஸ்ட்ராலஜி ஒரு ஸ்கேம் இல்லையா? இட் இஸ் அ ஸ்கேம் ஃபார் த நான் பிலீவர்ஸ். இட் இஸ் நாட் அ ஸ்கேம், இட் இஸ் த ட்ரூத் ஃபார் த பிலீவர்ஸ். பிகாஸ் வி ஆர் ஆல் லிவிங் இன் அவர் ஓன் செப்பரேட் வேர்ல்ட்ஸ். நம்ம எல்லாரோட ரியாலிட்டியுமே தனித்தனி ரியாலிட்டி. என்னோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸும் வேற வேறையா இருக்கும். என்னோட லைஃபும் உங்களோட லைஃபும் வேற மாதிரி இருக்கும். நான் ரியாலிட்டி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ அது உங்களோட ரியாலிட்டி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்றதுக்கு டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஒரு மெட்டபிசிக்கல் ட்ரூத், இந்த ஒரு ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல் தெரியாம ஏதோ ஸ்கேம் அப்படின்னு யோசனைப்படுத்தி போறதும் இங்கே யூஸ் இல்லை. இதை அளவுக்கு அதிகமாக நம்பி நம்மளோட ஓன் பவரை மற்றவங்க மேலே கையில் கொடுத்துட்டு அவங்க சொல்றதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு அப்படி இருக்கிறதும் வேஸ்ட். ஓகே, ஸோ இதோட கன்க்ளூஷன் என்னன்னா, வி ஹாவ் அவர் ஓன் பவர், வி ஹாவ் பிலீஃப். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜோசியர்கார சொல்லி தான் நல்லது நடக்கணும் அந்த அவசியமும் கிடையாது.
இந்த மொமெண்ட் இந்த செகண்ட்லேருந்து ஐ கேன் ஸ்டார்ட் பிலீவிங் தட் ஓகே எனக்கு எப்பவுமே சூப்பரான டைம் தான், எனக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்டர்பிரினர் வந்து ஒரு ஜோசியக்காரன் கிட்ட போய் ஐயோ எனக்கு எப்போ என்னோட பிஸ்னஸ் நல்ல ஆம், பணம் வரும், நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாருனா அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார். அதே அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிட்டு வை ஷுட் ஐ சீக் வேலிடேஷன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி? இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டி கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷனோ வேலிடேஷனோ எனக்கு எதுக்கு? நான் எனக்கு தேவையான கன்ஃபர்மேஷன் நானே கொடுத்துக்கிறேன். ஆமாம், இப்போ இந்த செகண்ட்லேருந்து நாலுலேருந்து எனக்கு கிளைண்ட்ஸ் வந்து கூவியே போகிறாங்க, என் பிஸ்னஸ் அமோகமாக போகுது, 2 lakhs இருக்கிற என் பிஸ்னஸ் 5 lakhs 10 lakhs ரெவன்யூ நமக்கு ஜென்ரேட் பண்ண போகிறோம். I have that belief. அதெல்லாம் நிஜம். I will decide எதுன்ட்டு. I don't need an astrologer. I don't need someone else, a third person to decide my life, my fate, my reality. அப்புறம் இந்த நான் பிலீவர்ஸ்க்கு they don't have faith on anything. அவங்க கிட்ட இருக்க ப்ராப்ளம் அதுதான். They don't have faith on themselves. They don't have faith on a higher source. They don't have faith in God. They don't have faith in the universe. They don't have faith in anything. ஓகே, அவங்க ஏன் வந்து இந்த ஒரு பிலீவர்ஸ் மேலே வந்து எதிர்ப்பு காமிக்கிறாங்கன்னா பிகாஸ் நிறைய முட்டாள்தனமான விஷயங்கள் இந்த பிலீவர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணுற இந்த ட்ரெடிஷன்ஸ் அண்ட் இந்த மெத்தடாலஜிஸ், இந்த பூஜை அண்ட் வாட் எவர் திங்ஸ் தே டூ, லைக் அழகு குத்திக்கிறது, தீ நடக்கிறது, லைக் வாட் எவர் கேஸ் திங்ஸ் தட் தீஸ் கேஸ் டூ, என்னடா இவ்வளோ முட்டாள்தனமாக பண்ணுறீங்கன்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் மெஷராக தான் தீஸ் நான் பிலீவர்ஸ் ஹவ் பீன் ஃபார்ம்ட். ஓகே, ஸோ தீஸ்டோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸை பார்த்து தான் ஏத்திஸ்டோங்க பிறந்தாங்க. ஓகே, ஸோ ஏத்திஸ்ட் கரெக்டான்னு கேட்டால் நோ, தீஸ் கரெக்டாக கேட்டால் நோ. உங்களுக்கு எது கரெக்ட்? வாட் எவர் யூ சே இஸ் ரைட். கடவுள் இல்லைன்னு சொன்னால் யுவர் ரைட், கடவுள் இருக்குன்னு சொன்னால் யுவர் ரைட், பிகாஸ் வாட் எவர் யூ பிலீவ் இஸ் தட் இஸ் வாட் வில் பி ட்ரூ இன் யோர் ரியாலிட்டி. ஓகே, ஸோ அப்சல்யூட் ஒரு காட் இருக்காரா அப்படின்னு கேட்டால் எஸ், தேர்ஸ் அ கிரியேட்டர், தேர்ஸ் அ ஹையர் சோர்ஸ். ஓகே, அண்ட் அந்த காடை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வி கால் இட் என்லைட்டன்மெண்ட், மோக்ஷா. லைக் இந்த ஹவர்ஸாக மெடிடேட் பண்ணி அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த வாய்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ த மோர் யூ ஸ்டே இன் த வாய்ட் ஸ்டேட், த மோர் வில் கம் டு ரியலைஸ் அபவுட் திஸ் காட் பவர், அபவுட் திஸ் அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதுதான், விச் இஸ் நோயிங் காட், எக்ஸ்பீரியன்சிங் காட். ஓகே, ஸோ அந்த பாத்தில் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகே, பட் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச்சும் பண்ணாமல், எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வரமா, எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் கடவுள் இல்லை அப்படின்னு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறதும், கடவுள் இருக்காரு அப்படின்னு சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறதும், அவங்களுக்கு எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னா தென் அவங்களோட வேர்டை கேட்டுட்டு நம்ம ரியாலிட்டி டிசைட் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. We need to stop listening to advice from these kind of people. ஓகே, ஸோ ஒரு ஏத்திஸ்ட் கிட்ட போயிட்டு இஃப் யூ ஆஸ்க் எப்படிப்பா கடவுள் இல்லைன்ற கன்க்ளூஷனுக்கு வந்த, எப்படிப்பா அதை டெரைவ் பண்ண அப்படின்னு நம்ம கேட்கும் போது they will not know. அது எப்படி கடவுள் இருக்காரு நீ ப்ரூவ் பண்ணுப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் என்னன்னா, இஃப் யூ கமிங் டு அ கன்க்ளூஷன், யூ நீட் டு form a derivation, you need to form a thesis about why did you come to that conclusion. Okay, so நீ கடவுள் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்கன்னா then how do you prove it? Prove that God doesn't exist. ஓகே, ஒரு பக்கம் வந்து கடவுள் இருக்காதுன்னு சொல்றவங்க கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா கடவுள் இருக்காருன்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்றாங்க. அப்போ ஏத்திஸ்ட் கிட்ட கேள்வி அதுதான், அப்படி கடவுள் இல்லைன்றல அப்போ ப்ரூவ் தட் காட் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த கேள்விக்கு இஃப் யூ ஹேவ் எனி கமெண்ட்ஸ், comment it down and I will debate you, I will answer your questions on whatever. Okay, so I will make a separate video on theism versus atheism and I have my own views on it, and I think that infinity is God, the existence itself is God. ஓகே, நிறைய பேர் சொல்கிற மாதிரி கடவுள் வந்து வானத்தில் இருக்காரு, வானத்தில் வந்து கெட்டவங்களை பனிஷ் பண்ணுவார், நல்லவங்களை வந்து இது பண்ண லைக் நல்லது கொடுப்பாரு. God is like a neutral force. It is an energy. Okay, just like gravity, electricity, it is a force, it is consciousness. Okay, it is neutral. So கடவுள் இருந்தாருன்னா ஏன் இப்போ இவ்வளோ அநீதி நடக்குதுன்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ யூ ஆர் அசியூமிங் தட் கடவுளுக்கு வந்து மனுஷனுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் கடவுளுக்கு இருக்கும்ன்ற அசம்ஷனில் நீங்கள் பேசுகிறீங்க. ஓகே, லைக் மனுஷன் குவாலிட்டி கடவுளுக்கு என்ன, அப்போ கடவுளே கிடையாதுடா. தட் ஐம் டாக்கிங் அபவுட் த அப்சல்யூட் காட். ஓகே, ஸோ ஐயோ கருணையே இல்லை கடவுளுக்கு, கருணையே இல்லை கடவுளுக்கு, இவ்வளோ அநீதி நடக்குது அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. He has given us ultimate freedom. The God has given us ultimate freedom to do whatever you want and everything is forgiven. Okay, our interfere ஆகிறாருன்னா then there's no point in giving us freedom, right? So he is neutral, he doesn't care whatever you guys do. So அநீதி நடக்குதுன்னா லைக் நீங்கள் மனுஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து யூ ஆர் வியூவிங் காட், யூ ஆர் ட்ரைங் டு ஜட்ஜ் காட். ஸோ அதை பற்றி பேசினா 2 to 3 வருஷம் பேசிட்டே போவேன். ஸோ லெட்ஸ் ஸ்டாப் ரைட் தேர். ஸோ பிலீவர்ஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனையும் நான் பிலீவர்ஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனையும் நான் பேசிட்டேன். ஸோ வாட் பிலீவர்ஸ் நீட் டு டூ இஸ், அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க பிலீஃபை
எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி 3D ரியாலிட்டி மேலே போகாமல் they need to bring it to themselves. ஓகே, ஸோ ஒரு ஜோசியங்கார சொல்லி தான், ஒரு ஆஸ்ட்ராலஜர் சொல்லி தான், ஒரு கண்ட ஆப் சொல்லி தான் எனக்கு என் ரியாலிட்டி எப்படி இருக்கணும்னு தெரியணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது. ஐ கேன் டிசைட் இட் மை செல்ஃப். ஸோ ஃபார் பிலீவர்ஸ் they need to bring back the belief to themselves, and for non-believers they need to have faith and trust. எது மேலே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் மேலே. யூ டிசைட். இனிமே ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே பண ரீதியாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இனிமேல் நான் பண ரீதியாக கஷ்டப்பட மாட்டேன். எனக்கு பணம் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. எவ்ரி மந்த் ஐ ஹாவ் மோர் தென் எனஃப் மணி. எல்லா பில்ஸும் பே ஆகிடுச்சு, எல்லா கடனும் அடைச்சாச்சு. ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் ஃபைனான்ஷியலி ஃப்ரீ. யூ கேன் டிசைட் இட் யுவர் செல்ஃப் ரைட் நவ். அண்ட் நீங்கள் இன்டர்னலாக என்ன ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதான் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வை நாட் டிசைட் இட்? வை நாட் அடாப்ட் தட் ஐடென்டிட்டி அண்ட் பர்சிஸ்ட் இன் இட்? அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். கண்ணுக்கு தெரியாத ஒரு பாசிபிலிட்டியை அது வந்து இட்ஸ் மைண்ட், ஐ ஆம் ஆர் ஐ ஹாவ் டிசைட் பண்ணிட்டு யூ ஸ்டே இன் த டிசிஷன். ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் நான் பணக்காரன்னு சொல்லிட்டு நாளைக்கு திரும்பியும் வந்து ஐயோ நான் வந்து இப்போ ஐயோ 100 இல்லை 200 இல்லைன்னு ஐ வில் நாட் பி வரிங் அபவுட் இட். ஸோ யூ நீட் டு ஹேவ் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இல்லை என் மேலே என்னால் நம்பிக்கை வச்சுக்க முடியலன்னா தென் ஒரு ஹையர் சோர்ஸ். It doesn't need to be Shiva, Vishnu, Baba, Allah, Jesus. It doesn't need to be any of these figures. This can be a higher source. A higher source. Okay, we can't see. நிறைய பேருக்கு they know that ஒரு higher source இருக்குன்னு, but அது என்ன எப்படி அது பிரின்சிபிள்ஸ் என்ன most people don't know and they don't care. So ஒரு higher source மேலே உங்கள் பாரத்தை போட்டு you fully surrender to it and you just have trust and faith that things will go your way. அவ்வளோதான். Okay, so reality is meaningless. We are the ones who give meaning to it. ஸோ என்ன மீனிங் நீங்கள் தரப்போறீங்க? இப்போ ஒரு ஜோசியக்காரர் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா யூ கேன் சிம்பிளி டிசைட். அப்பெல்லாம் கிடையாது, என் ரியாலிட்டி நான் தான் டிசைட் பண்ணுறேன், எனக்கு டைம் சூப்பராக தான் போகும். அண்ட் மோரோவர் இந்த கான்செப்ட்ஸ் லைக் அமாவாசை அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ராவகாலம், கெட்ட நேரம், அண்ட் இந்த நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குல்ல. இட் சீம்ஸ் லைக் மூட நம்பிக்கை பிகாஸ் யூ டோன்ட் பிலீவ் இன் இட். அண்ட் இஃப் யூஆர் அ பர்சன், நீங்கள் அது மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னா தென் ஸ்டாப் பிலீவிங் இன் இட். எப்படி ப்ரோ நான் பிலீவ் பண்ணுற ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்டால் யூ டிசைட். இந்த ராவகாலம், இந்த அமாவாசைக்கு நான்வெஜ் சாப்பிட்டா கெட்டது நடக்கும், இந்த மாதிரி எந்த விஷயமுமே எனக்கு அப்ளை ஆகாது. பிகாஸ் என் ரியாலிட்டியில் நான் தான் கடவுள், என் ரியாலிட்டியில் ஐ ஆம் அ காட். ஸோ ஐ கேன் டைரக்ட், ஐ கேன் மேனிஃபெஸ்ட் வாட் எவர் ஐ வாண்ட். ஓகே, ஸோ யூ டேக் பேக் தட் பவர் டு யுவர் செல்ஃப். ஸோ அப்போ ஆஸ்ட்ரோடாக் இதெல்லாம் ஸ்கேமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஸ்கேம் தான். ஆனால் ஸ்கேமும் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ யூ ஆர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் பர்சன் யூ ஆர். If you utterly believe in it. For example, இந்த ஆஸ்ட்ரோடாக் ஆப் ஒரு இந்த அஸ்ட்ராலஜி நான் வந்து ப்ரூவ் ராங் பண்ண போகிறேன், நான் வந்து இது உண்மை ப்ரூவ் பண்ண போகிறேன்னு போகிறவங்க இன்டென்ஷன் என்ன? இட் இஸ் டு ப்ரூவ் தெம் ராங். அவங்களுக்கு பிகினிங்ல இருந்தே they don't have that நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் அஃப்கோர்ஸ் அதுதாங்க மேனிஃபெஸ்ட் ஆகும் ரியாலிட்டியில். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போ நீங்களும் அந்த டிசிஷன்லாம் வரீங்க. அப்போ ஜோசியம் வந்து போய் ஜோசியம் வந்து ஆஸ்ட்ராலஜி வந்து இட்ஸ் அ ஸ்கேம் அப்படின்னு. ஸோ there's no point இந்த பிலீவர்ஸை அட்டாக் பண்ணி என்னடா இப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க மூணு நம்பிக்கை. நம்மளும் அந்த நான் பிலீவர்ஸும் பெருசாக ஒன்றும் அவங்களும் பெருசாக ஒன்றும் சாதிச்சிடல. அவங்களும் இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்லாம் ஒன்றும் பண்ணலை. இந்த பிலீவர்ஸ் அட்டாக் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி, யார் வேணால் பண்ணலாம். பட் ஏன் ஒர்க் ஆகுது, ஏன் இந்த பிலீவர்ஸ் அதை நம்புறாங்க, வாட் இஸ் த ரீசன் ஃபார் த பிலீஃப் அப்படின்னு பார்த்தோம்னா there's a hidden power that we come to know. அண்ட் அந்த ஹிடன் பவரை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஓகே, So start believing things. Okay, you don't need to believe things that are bad for you. Start believing things that are good for you. Okay, நீங்கள் எப்படி வேணால் பிலீஃப் எந்த மாதிரி பிலீஃப்னா நீங்கள் வச்சுக்கலாம் இன்டர்னலி. அது எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆகலை அதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது, எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற கண்ட்ரோல் நம்மளோட இன்டர்னல் ஸ்டேட், நம்மளோட இன்டர்னல் ஐடென்டிட்டி, நம்மளோட இன்டர்னல் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு போவோம். அண்ட் நம்ம இன்டர்னல் வேர்ல்டு என்ன இருக்கோ தட் வில் இவென்ச்சுவலி கெட் எக்ஸ்பிரஸ்ட். அது எக்ஸ்பிரஸ் ஆகி ஆகணும், எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆகணும். அதுதான் லா. ஓகே, ஸோ என் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ யா, தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. I will see you in another video.